வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் சண்முகம் சாலையில் ஒன்று திரண்ட அவர்கள் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக கோஷங்களை முழங்கினர். சிவகங்கையில் உள்ள வாலாஜா நவாப் ஜுமா பள்ளிவாசலில் மத்திய அரசின் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் கருப்பு கொடி ஏற்றியுள்ளனர். மேலும் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது கருப்பு பேட்ஜ் அணிந்து பங்கேற்றனர். திண்டுக்கல் காந்திஜி புது ரோட்டில் உள்ள மக்கா மசூதியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். தொழுகை முடிந்த பிறகு பள்ளிவாசல் முன்பு கையில் பதாகைகளுடன் மத்திய அரசின் வக்ஃப் மசோதாவிற்கு கண்டனம் தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெறாவிட்டால் ஒன்றிய அரசுடைய அத்தனை அலுவலகங்களும் அத்தனை சமூக நலவாதிகளுடைய இதோடு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது அத்தனை இஸ்லாமிய சமூகத்தினுடைய முழு உடன்பாடு ஏற்பாடு. இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் பாஜகவை மறக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்று திண்டுக்கல் மக்கா பள்ளிவாசலில் எங்களுடைய ஜமாத்தின் இளைஞர் மஜ்லிஸ் சார்பாக இந்த கண்டன கருப்பு பேஜ் அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல வேடச்சந்தூரிலும் ஜும்மா தொழுகை முடித்து வந்த இஸ்லாமிய ஜமாத்தார்கள் பேருந்துநிலையம் அருகே வக்ஃப் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கட்சி சாராதோரும் கலந்து கொண்டனர். அப்போது தமிழக சட்டப்பேரவையில் வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கும் பாராளுமன்றத்தில் மசோதாவிற்கு எதிராக வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். உண்மையை